ஃபார்ம் ஷெட் மேலே உட்காந்துட்டு ஸ்டார்ஸை பார்த்ததும் அங்கேயே தூங்கினதும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். அன்றைக்கி நைட்டு நாங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போதே அப்பா சொன்னார், இன்றைக்கி நைட் நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அதை கேட்டதுலேருந்தே எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அந்த எக்ஸைட்மெண்ட் அப்போ தான் அம்மா கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க. நாங்களும் சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தோடனே தண்ணி குடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பெட்ஷீட், ஒரு டார்ச் லைட் அந்த கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அங்கே போகும்போது ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க வெளியே. அங்கே ஒரு தாத்தா ஹாய் சொன்னார். நாங்களும் ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக நடந்துட்டோம். ஊரை கடந்து வரப்பில் நடக்க ஆரம்பிச்சோம். அங்கேருந்த மின்மினி பூச்சிகள் சவுண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து போனோம். வரப்புலேயே கொஞ்சம் தூரம் கழித்து எங்கள் லேண்ட் வந்துச்சு. எங்கள் அப்பா வாட்டர் ஃப்ளோ செக் பண்ணார். அதுக்கப்புறம் வயலில் கரெக்டான அளவுக்கு வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணார். அப்புறம் நாங்கள் ஷெட்டு மேலே ஏறி உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ், பில்லோஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். அப்படியே அப்பா கூட பக்கத்தில் உட்காந்து ஷெட்டு மேலே இருந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அவர் கை மேலே கை வச்சுக்கிட்டு அதை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே அங்கே படுத்து தூங்கணும். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் எங்களோட ஃபார்ம் லேண்டுக்கு போயிட்டு ஷெட்டு மேலே தூங்கினது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நீங்களும் இந்த மாதிரி ஷெட் மேலே தூங்கியிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.